Hey, எப்பவுமே பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கிறதுல போக்கோவை அடிச்சிக்கவே முடியாது. அதே மாதிரி தான் ஸ்னாப்டிராகன் ப்ராசஸரோட ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கிற மாதிரி போக்கோ F6 அப்படினு ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க. அதுல என்ன விஷயங்கள்லாம் பெஸ்டா இருக்கு, என்னெல்லாம் நல்லா இல்ல எல்லாத்தையுமே அன்பாக்ஸ் பண்ணி பாத்துருவோமா. முதல்ல பாக்ஸ் கண்டென்ட். பாக்ஸ் எப்பயும் போல அந்த பிளாக் கலர்ல தான் கொடுத்திருக்காங்க. முன்னாடி மாடலோட நேம் மட்டும் தான் இருக்கு. பின்னாடி ஒரு சில விஷயங்கள் மட்டும் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ஓபன் பண்ணா போக்கோ அப்படின்னு yellow கலர் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை பிரிச்சா உள்ள ஒரு சிம் எஜெக்டர் பின், அதுக்குள்ள ஒரு கவர் இருக்கு. அதில் இப்போ லேட்டஸ்ட்டாக வர்ற மாதிரி ஒரு ரப்பர் கேஸ் பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. நல்ல குவாலிட்டியாக இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு யூசர் மேனுவல் இருக்குது. வாவ், போக்கோ மொபைல் F6. ஸோ நமக்கு வந்திருக்கிறது டைட்டானியம் கலர். இது போக பிளாக் கலர்லையும் இன்னொரு வேரியன்ட் இருக்கு. மொபைலை பற்றி அப்புறம் டீட்டெயில்டாக பார்ப்போம். இதுக்கப்புறம் உள்ள எப்பயும் போல ஒரு டைப் சி சார்ஜிங் கேபிள், ஒரு 120 வாட்கான சார்ஜிங் அடாப்டர். மற்றவங்களாம் பாக்ஸில் மொபைலை தவிர எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதுவும் ப்ரீமியமாக போகும்போது சுத்தமாக வர்றதே கிடையாது. இருந்தாலுமே இந்த செக்மெண்ட்லையும் கேஸ் வந்து கொடுத்தது நல்ல விஷயம் தான். அந்த கேஸுமே ரொம்பவே பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகுது. அதை போட்டு பார்க்கும்போது மொபைல் வந்து இன்னும் ப்ரீமியமாகவே தெரியுது. அதில் இதோட டிசைன் அப்படின்னு பார்த்தா இப்போ எல்லாருமே டைட்டானியம் டைட்டானியம் அப்படின்னு போயிட்டு இருக்காங்க. இங்க வந்து டைட்டானியம் கலர் வந்து கொடுத்திருக்காங்க. பில் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தா ரியர்ல பிளாஸ்டிக் தான். அதுபோக இந்த எட்ஜஸ் எல்லாமே ஃபிளாட்டா கொடுக்காம லைட்டா கர்வா கொடுத்திருக்கிறதுனால கையில பிடிக்கிறதுக்கு நல்லாவே இருக்கு. இன்ஹேண்ட் ஃபீல் பெட்டராவே இருக்கு. வெயிட் மேனேஜ்மெண்ட் ரொம்பவே சூப்பரா பண்ணிருக்காங்க. 179 கிராம் தான் வெயிட் இருக்கு. 7.8 mm திக்னஸ் இருக்கு. அதுபோக இந்த எட்ஜஸ் எல்லாமே இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கிற மாதிரி ஃபிளாட்டா கொடுத்திருக்காங்க. ஓவராலா டிசைன் வந்து பார்க்கிறதுக்கு ரொம்பவே இம்ப்ரெசிவா இருக்கு. போக்கோட F சீரிஸை நிறைய பேர் சூஸ் பண்றதுக்கு காரணமே அதோட பெர்ஃபார்மன்ஸ் தான். மத்தவங்க மீடியாடெக்ல பயங்கரமா பெர்ஃபார்மன்ஸை கம்மியான பிரைஸ்ல கொடுத்தாலுமே இவங்க ஸ்னாப்டிராகன் ப்ராசஸர்ல எடுத்துட்டு வராங்க. அதுவும் லேட்டஸ்டான ஸ்னாப்டிராகன் 8s Gen 3 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர்ல எடுத்துட்டு வராங்க. இதோட ஆண்ட்ராய்டு ஸ்கோர் அப்படின்னு பார்த்தா பிராண்ட் கிளைம் பண்றது 1.5 மில்லியன் வரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நம்ம செக் பண்ணப்ப கிட்டத்தட்ட 1.3 மில்லியனுக்கு மேலவே வந்தது. அதுபோக கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தாலுமே BGMI எல்லாம் விளையாடும் போது தாறுமாறா இருக்குது. HDRல எக்ஸ்ட்ரீம் செட் பண்ணி நம்ம ப்ளே பண்ணி பார்த்தோம். எந்த ஒரு லாகோ ஃப்ரேம் டிராப்போ எதுவுமே இல்ல. அவ்வளவு ஸ்மூத்தா நம்மளால கேம் ப்ளே பண்ணிக்க முடியுது. இதுபோக ஹீட்டிங் இஷ்யூ அப்படின்னு பார்த்தாலுமே ஹீட்டர் ரெடியூஸ் பண்றதுக்காக போக்கோ ஐஸ் லூப் கூலிங் டெக்னாலஜி அப்படின்னு ஒன்னு யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. பட் நம்ம யூஸ் பண்ணப்ப கொஞ்சம் ஹெவியா ப்ளே பண்றோம் அப்படின்னா இந்த இடத்துல அந்த வார்ம் வந்து நல்லாவே தெரியுது. பட் நீங்க நார்மலா ப்ளே பண்றீங்க அப்படின்னா பெரிய அளவுல ஹீட்டிங் இஷ்யூ இந்த மொபைல்ல இல்ல. வெறும் ப்ராசஸரை மட்டும் பெஸ்டா கொடுக்காம இங்க RAM டைப், ஸ்டோரேஜ் டைப் இதையுமே பெஸ்டா கொடுத்து வச்சிருக்காங்க. LPDDR5X RAM டைப் யூஸ் பண்ணிருக்காங்க. UFS 4.0 சப்போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த செக்மெண்ட்ல இதுவுமே பெஸ்டா கொடுத்தது ரொம்பவே நல்ல விஷயம் தான். அதனால தான் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்குது. மற்றபடி த்ரோட்டில் டெஸ்ட் இதெல்லாமே நம்ம போட்டு பார்த்தோம். இதோட பெர்ஃபார்மன்ஸ்ல மேக்ஸிமமா 84% வரைக்கும் இது யூஸ் பண்ணுது. அங்கங்க லைட்டா ஒரு சின்ன டிராப் வந்து நம்மளால பார்க்க முடியுது. கேமிங்க்கு வெறும் பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் பெஸ்டா இருந்தா போதாது, அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு பெஸ்டான டிஸ்ப்ளேவும் இருக்கணும். இந்த மொபைல்ல டிஸ்ப்ளே எப்படின்னு பார்த்தா இங்க 6.67 இன்ச்ல 1.5K AMOLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. அதுபோக 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. 480 Hz டச் சாம்பிளிங் ரேட்டும் கொடுத்திருக்காங்க. பீக் பிரைட்னஸ் அப்படின்னு பார்த்தா இங்க 2400 nits கொடுத்திருக்காங்க. இன்டோர்ல யூஸ் பண்ணாலும் சரி, அவுட்டோர்ல யூஸ் பண்ணாலும் சரி, இல்ல டைரக்ட் சன்லைட்ல யூஸ் பண்ணாலும் சரி, நல்ல பிரைட்டரான டிஸ்ப்ளேவாவே இருக்கு. இங்க வீடியோஸ் பார்க்கும்போது அந்த விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் உண்மையாவே பெட்டரா இருக்கு. அதுக்காக இங்க 446 ppi கொடுத்திருக்காங்க. பெசல்ஸ் அப்படின்னு பார்த்தாலுமே ரொம்ப கம்மியா தான் இருக்கு. 94.27% வரைக்கும் ஸ்கிரீன் டு பாடி ரேஷியோ அச்சீவ் பண்ணிருக்காங்க. லெஃப்ட் அண்ட் ரைட்ல அந்த பெசல்ஸ் இல்லவே இல்ல அப்படின்னு சொல்லலாம். டாப்ல லைட்டா இருக்கு, பாட்டம்ல அந்த சின் மட்டும் கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி தெரியுது. ஓவராலா நமக்கு ஒரு ஃபுல் வியூ டிஸ்ப்ளே எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. அது மட்டும் இல்லாம இந்த டிஸ்ப்ளேக்கு டால்பி விஷன் சப்போர்ட் இருக்கு. HDR10+ கொடுத்திருக்காங்க. OTT கண்டென்ட் பார்க்கிறதுக்கு வைட் வைன் L1 சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. வீடியோஸ் பார்க்கும்போது அந்த சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்மே பெட்டரா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்க டுயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. அதோட சவுண்டுமே நல்லா இருக்குது. இங்க டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டும் இருக்கிறதுனால நல்ல லவுடா நல்ல கிளியரா கேட்டுக்க முடியுது. இப்போ ஹைரஸ் சப்போர்ட் வயர்ட் வயர்லெஸ் இது ரெண்டுக்குமே கொடுத்திருக்காங்க. பட் வயர்ட் அப்படின்னு பார்க்கும்போது இங்க 3.5 mm ஜாக் கிடையாது. நீங்க டைப் C ல தான் யூஸ் பண்ணிக்கணும். பட் அதுக்கான கனெக்டர் வந்து பாக்ஸ்க்குள்ள கொடுக்கல. இது போய் டிஸ்ப்ளேயோட சர்டிபிகேஷன் அப்படின்னு பார்த்தா எல்லாரும் கொடுக்குற அந்த TUV ரகன் லைட், லோ ப்ளூ லைட், ஃபிளிக்கர் ஃப்ரீ அதுக்கான சர்டிபிகேஷனும் இதுல இருக்குது. டிஸ்ப்ளேயோட பில் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தா இங்க ப்ரொடக்ஷனுக்காக கார்னிங் கோரில்லா கிளாஸ் விக்டர்ஸ் கொடுத்திருக்காங்க. அதனால ஒரு நல்ல பில் குவாலிட்டி இருக்கு. அது மட்டும் இல்லாம ஸ்கிரீன் ப்ரொடக்டரும் ஒட்டியே கொடுத்திருக்காங்க. அதனால ஸ்கிராச்சஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது ஆகாது. இது AMOLED டிஸ்ப்ளே அப்படிங்கிறதுனால அண்டர் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் வந்துருச்சு. Xiaomi கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா அண்டர் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் நிறைய மாடல்ஸ்ல கொடுக்க மாட்டாங்க. பட் இப்போ பார்த்தோம் அப்படின்னா தொடர்ந்து கவர் பண்ணிடுறாங்க. அதுவுமே நல்லா ஃபாஸ்டா அக்யூரேட்டா இருக்கு. அது போக ஃபேஸ் அன்லாக்கும் இருக்கு.
கேமர்ஸ்க்கு எந்த அளவுக்கு டிஸ்ப்ளே முக்கியமோ அதே மாதிரி பேட்டரியும் முக்கியம். இந்த மொபைல்ல 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. 90 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் மட்டும் தான் இருக்குது. ஏன்னா பாக்ஸ்க்குள்ள பாக்கும்போது 120 வாட்க்கான அடாப்டர் கொடுத்திருந்தாங்க. பட் மொபைல்ல வந்து 90 வாட்க்கான சப்போர்ட் தான் இருக்குது. பொதுவா மத்த பிராண்ட்ஸ் எல்லாம் பாக்ஸ்க்குள்ள அடாப்டரே கொடுக்க மாட்டேங்கறாங்க. பட் மொபைல்ல இருக்கிற சப்போர்ட்டோட எக்ஸ்ட்ராவா 120 வாட் அடாப்டர் பாக்ஸ்க்குள்ள வைக்கிறாங்க. பட் இதுக்குமே 120 வாட் சப்போர்ட் கொடுத்திருந்தாங்க அப்படினா நல்லா இருந்திருக்கும். அதுபோக பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படினு பார்த்தா நம்ம ஷார்ட் டைமா தான் செக் பண்ணோம். நம்ம செக் பண்ண வரைக்கும் பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்கு. அப்படியே சாஃப்ட்வேர் கந்தா அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 14 கொடுத்திருக்காங்க. ஹைப்பர் OS ஓட கொடுத்திருக்காங்க. ஹைப்பர் OS ல நிறைய புது ஃபீச்சர்ஸ் நிறைய விஷயங்கள் வந்து ஆட் பண்ணிருந்தாங்க. ஹைப்பர் OS ல என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத பத்தி நம்ம ஏற்கனவே டீடைலா வீடியோ பண்ணிருக்கோம். நீங்க அந்த வீடியோ பார்க்கல அப்படினா இங்க கார்ட்ல கொடுத்திருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. பட் இதோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நல்லா இருந்தாலுமே தேவையில்லாத நிறைய ப்ளோட்வேர்ஸ் நிறைய குட்டி கேம்ஸ் இதெல்லாமே ப்ரீ இன்ஸ்டால்டா வருது. சரி அதுதான் ஓகே அப்படினாலுமே நம்ம செட்டப் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு சில விஷயங்கள் வந்து இன்ஸ்டால் ஆகுது. அதுபோக நிறைய தேவையில்லாத புஷ் நோட்டிஃபிகேஷன் அவங்களோட ஆப் ஸ்டோர்ல இருந்து இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க அதை தப்பி தவறி ஓபன் பண்ணிட்டோம் அப்படினா ஒரு டஜன் ஆப் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுது. சோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த மொபைல்ல இருக்குது. அதுபோக இனிஷியல் செட்டப் பண்றப்போ ஒரு விஷயம் கவனிச்சேன். பொதுவா அந்த ஃபாண்ட் வந்து காமிக்காது. பட் இந்த டைம் வந்து அந்த ஃபாண்ட் வந்து டிஃபால்ட் ஃபாண்ட் வேணுமா இல்ல அவங்க லேட்டஸ்டா கொண்டு வந்திருக்கிற அந்த MI Sans அந்த ஃபாண்ட் வேணுமா அப்படிங்கிற மாதிரி காமிக்குது. பட் டிஃபால்ட்டா தான் சூஸ் பண்ணி வச்சிருக்காங்க. பட் நீங்க சேஞ்ச் பண்ணோம் அப்படினா அந்த இனிஷியல் செட்டப்ல சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது போக எப்பயும் நமக்கு பெரிய தொல்லையா இருக்கிற அந்த கிளான்ஸ் ஆட்ஸ் இதுவுமே இருக்குது. சோ இந்த ஆட்ஸ் புஷ் நோட்டிஃபிகேஷன்ஸை தவிர்த்து மற்ற விஷயங்கள் எல்லாமே நல்லா தான் இருக்கு. இது போக சாஃப்ட்வேர் அப்டேட் அப்படின்னு பார்த்தா இதுக்கு 3 OS அப்டேட் 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் கொடுப்போம் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சோ Android 14ல வந்திருக்கிறதுனால Android 17 வரைக்கான அப்டேட் இந்த மொபைலுக்கு கிடைக்கும். இது ஹைப்பர் OS அப்படிங்கறதுனால MIUI டயலரும் வந்துருது. அதனால கால் ரெக்கார்ட் பண்ணோம் அப்படினா அந்த மாதிரியான விஷயங்களும் இதுல பண்ணிக்க முடியும். சிம் ஸ்லாட் அப்படின்னு பார்த்தா இது ஒரு 5G மொபைல். 2 சிம் போடுறதுக்கான வசதி இருக்கு. SD கார்டு இதுல போட முடியாது. 2 சிம்மே 5G சப்போர்ட் பண்ணும். பட் 15 5G பேண்ட் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. பொதுவா Xiaomi மொபைல்ஸ்ல அந்த 10 5G பேண்ட் இல்ல 7 5G பேண்ட் அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. பட் இந்த மொபைலுக்கு அதிகமான 5G பேண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. அப்படியே இங்க கேமராக்கு வந்தா ரியர்ல டுயல் கேமரா செட்டப் இருக்கு. பக்கத்திலே LED ஃபிளாஷ். இப்போ எல்லாரும் ரவுண்டா கொடுக்கறாங்க. அதான் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. இங்க பிரைமரி சென்சாரா 50 மெகாபிக்சல் Sony IMX882 அப்படிங்கற ஒரு சென்சார் வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. செகண்டரி சென்சாரா 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சார் கொடுத்திருக்காங்க. அதுவுமே Sony சென்சார் தான் IMX355 அப்படினு கொடுத்திருக்காங்க. பட் இவ்ளோ பிரைஸ் செக்மென்ட்க்கு லான்ச் பண்ணிட்டு செகண்டரி சென்சாரா இன்னும் கொஞ்சம் பெட்டரா கொடுத்திருந்திருக்கலாம். ஏதாவது 50 மெகாபிக்சல்ல Sony சென்சார் கொடுத்திருந்தாங்க அப்படினா இன்னுமே மாஸா இருந்திருக்கும். அதுபோக இங்க ரியர் கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா அவுட்டோர்ல நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல போட்டோஸ் எடுக்கும்போது அந்த போட்டோஸ்ல கலர்ஸ் எல்லாமே நல்லாவே எடுத்து தருது. ஓவரால் அவுட்புட் வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. ஸ்கின் டோன் எல்லாமே நல்லாவே பெட்டரா எடுத்து தருது. சேச்சுரேஷன் டைனமிக் ரேஞ்ச் இதெல்லாமே பெட்டரா இருக்குது. பட் போட்டோஸ்ல கொஞ்சம் அந்த ஷார்ப்னஸ் மட்டும் மிஸ் ஆகுற மாதிரி தெரியுது. அதே மாதிரி நார்மலா போட்டோ எடுத்தாலும் சரி 3xல போட்டோ எடுத்தாலும் சரி லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல இருக்கும்போது போட்டோல பெரிய அளவுல அந்த குவாலிட்டி வந்து மிஸ் ஆகல. அதே மாதிரி போர்ட்ரைட் ஷாட்ல அந்த எட்ஜ் டிடெக்ஷன் இது எல்லாமே ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா இருக்கு. ஓவராலா அவுட்புட் வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. அல்ட்ரா வைட் ஷாட்ஸ் கொஞ்சம் டார்க்கா விழுகுது. ஆனா இன்டோர்ல ஓரளவு டீசென்ட்டான லைட்டிங்ல எடுக்கும்போது எக்ஸ்ட்ராவா நாய்ஸ் வந்து ஆட் ஆயிடுது. அப்படியே ஃப்ரண்ட்ல செல்ஃபி கேமராக்கு வந்தா இங்க 20 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. இதுமே நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல எடுக்கும்போது போட்டோஸ் வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. ஆனா அந்த போட்டோஸ்ல கொஞ்சம் எக்ஸ்போஸ் வந்து அதிகமா இருக்கு. ஷார்ப்னஸ் வந்து கம்மியா இருக்கு. மத்தபடி போட்டோஸ் வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. அந்த கலர்ஸ் இதெல்லாமே பெட்டராவே எடுத்து தருது. ஸ்கின் டோன்மே நல்லா இருக்குது. ஓவரால் அந்த சேச்சுரேஷன் கான்ட்ராஸ்ட் இதெல்லாமே கொஞ்சம் ஓகேவா தான் இருக்கு. போர்ட்ரைட் ஷாட்லமே அந்த எட்ஜ் டிடெக்ஷன் இதெல்லாமே நல்லா இருக்கு. பட் இன்டோர்ல ஓரளவு டீசென்ட்டான லைட்டிங்ல எல்லாம் எடுக்கிறீங்க அப்படினா போட்டோஸ் வந்து கொஞ்சம் டீசென்ட்டா தான் இருக்கு. அந்த அளவுக்கு பெரிய அளவுல எதிர்பார்ப்பு வைக்க வேண்டாம். மத்தபடி வீடியோஸ் அப்படின்னு பார்த்தா ரியர்ல மேக்ஸிமமா 4K 60 fps ல நம்மளால வீடியோஸ் வந்து எடுக்க முடியும். அதுபோக நீங்க OIS ஆன் பண்ணி எடுக்கிறீங்க அப்படினா 1080 30 fps ல தான் நம்மளால வீடியோஸ் வந்து எடுக்க முடியும். அதுக்கான 60 fps சப்போர்ட் வந்து கிடையாது. அவுட்டோர்ல நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல எடுக்கும்போது வீடியோஸ் வந்து நல்லா இருக்கு. அது OIS போட்டு எடுக்கும்போது நல்ல குவாலிட்டியா நம்மளால வீடியோஸ் வந்து எடுக்க முடியுது. அதுலமே ஷார்ப்னஸ் அந்த ஃபோக்கஸ் இதெல்லாமே பெட்டராவே இருக்குது. செல்ஃபி அப்படின்னு பார்த்தா இங்க மேக்ஸிமமா 1080 60 fps ல நம்மளால வீடியோஸ் வந்து எடுக்க முடியும். அதோட அவுட்புட்மே பரவாயில்ல. இது போக நீங்க எடுத்த போட்டோஸை பேக்ரவுண்டை கட் பண்ணோம் அப்படின்னா அவங்களோட கேலரியில போய் போட்டோ லாங் டச் பண்ணி அந்த பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி PNG-யா கிரியேட் பண்ணிக்கலாம். அதுபோக மேஜிக் எரேசர் மூலமா தேவையில்லாத விஷயங்களை எரேஸ் பண்ணிக்கவும் முடியும். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. அதை பத்தி நீங்க டீடைலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய ஹைப்பர் OS வீடியோவை செக் பண்ணி பாருங்க. இதுக்கு IP ரேட்டிங்கும் கொடுத்திருக்காங்க. ஆனா IP64 தான் கொடுத்திருக்காங்க. இது இன்னும் கொஞ்சம் பெட்டரா IP67 68 இந்த மாதிரி கொடுத்திருந்திருக்கலாம். ஏன்னா IP64 அப்படிங்கிறது வெறும் ஸ்பிளாஷ் ப்ரூஃப் தான். அதனால தண்ணிக்குள்ள போட்டு யாரும் செக் பண்ணிட வேண்டாம். அதுபோக ப்ளூடூத் வெர்ஷன் 5.4 கொடுத்திருக்காங்க. Wi-Fi 6 கொடுத்திருக்காங்க. கடைசியா அதோட பிரைஸ் அப்படினு பார்த்தா இதுல ரெண்டு வேரியன்ட் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. 8+256 12+512. 8+256 ஓட எக்ஸ்பெக்டட் பிரைஸ், அதாவது இந்த வீடியோ வந்து நான் எம்பார்கோல ஷூட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதுனால எனக்கு எக்ஸாக்ட்டான பிரைஸ் தெரியாது. பட் வீடியோ லைவ் பண்ணும்போது டிஸ்கிரிப்ஷன்ல அப்டேட் பண்ணிருப்போம், செக் பண்ணி பாருங்க. நான் எதிர்பார்க்கிற பிரைஸ் என்ன அப்படினா 8+256 வந்து ஒரு 32,000 ரூபாய் அந்த மாதிரி பிரைஸ் செக்மென்ட்க்கு லான்ச் பண்ணி கார்டு ஆஃபர் இதெல்லாம் கொடுத்து 30,000 ரூபாய்க்குள்ள கொண்டு வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கறேன். அதே மாதிரி 12+512 பார்த்தோம் அப்படினா ஒரு 35,000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு லான்ச் பண்ணி கார்டு ஆஃபர் இதெல்லாம் கொடுத்து ஒரு
33,000 இல்ல 34,000 ரூபாய்க்கு கொண்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். ஸோ 30,000 ரூபாய்க்கு இந்த மொபைல் ஒர்த்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ ஒரு செம்மையான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க, சூப்பரான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, கேமராவோட பெர்ஃபார்மன்ஸும் போதுமான அளவு இருக்கு, பேட்டரி, ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், அதுபோக சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ்ல அந்த ஆட்ஸ், ப்ளூடூத் இதெல்லாம் தவிர்த்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ பெர்ஃபார்மன்ஸ்க்காக நீங்க ட்ரை பண்றீங்க அப்படின்னா தாராளமா ட்ரை பண்ணலாம். ஏன்னா ஸ்னாப்டிராகன் ப்ராசஸரோட இந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இந்த செக்மெண்ட்ல வேற மொபைல் அவைலபிள் கிடையாது.